வெல்கம் டு மீனா சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் கேட்டகரி பாலக் பன்னீர் பராட்டா. பாலக் பன்னீர் அப்படிங்கிற ஒரு சைட் டிஷ் வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் செஞ்சு காட்டியிருக்கேன். அதே ஃப்ளேவர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சப்பாத்தியாக செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னையோட ரெசிபி. கீரை சாப்பிடாதவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு டிஷ் அப்படின்ட்டு சொல்லலாம். ரெஃப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு வெரைட்டி அப்படின்ட்டும் சொல்லலாம். சப்பாத்தி சாப்பிடணும், அட் த சேம் டைம் டெய்லி ஒரே மாதிரி சப்பாத்தி போர் அடிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது இன்னொரு ஆப்ஷன். சப்பாத்தியே க்ரீன் கலரில் இருக்கும். அதை பிச்சு சாப்பிடும்போது உள்ளே அந்த பன்னீர் ஸ்டஃபிங் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி பாலக் பன்னீர் பராட்டா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாலக் பன்னீர் பராட்டா செய்ய தேவையான பொருட்கள்: 2 கப்பு கோதுமை மாவு, ஒரு மீடியம் சைஸ் பாலக் கீரை கட்டு, அது வாஷ் பண்ணி தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 1 இன்ச் ஆஃப் இஞ்சி, ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு. இது மாவு செய்கிறதுக்காக. ஸ்டஃபிங் செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு 200 கிராம்ஸ் கிரம்பிள்டு பன்னீர், இல்லைன்னா பன்னீர் துருவி வச்சுக்கலாம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2லேருந்து 3 பச்சை மிளகா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், ஒரு 4 பல்லு பூண்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் சாட் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் ஜீரா பவுடர், தேவையான அளவு எண்ணெய் அண்ட் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ பாலக் பன்னீர் பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அது பாயில் பண்ண விட்டுருக்கேன். இப்போ இந்த வாஷ் பண்ண பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் கொதித்து குக் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 கொதி வந்தால் போதுமானது. அதாவது பிளான்ச்சிங் பண்ணுறோம் நாம் இப்போது. ஸோ இப்போ நம்ம பாலக்கீரை நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட வேண்டாம். நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இறக்கி வச்ச பாலக்கீரை இங்கே இருக்குது. இங்கே ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸில் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இட் இஸ் ரியலி ஐஸ் கோல்டு வாட்டர். ஸோ இந்த பாலக்கை நம்ம இந்த ஃபாசப்ஸால் இப்படி எடுத்துகிட்டு நம்ம ஐஸ் கோல்டு வாட்டரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி இமீடியட்டாக ஐஸ் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுறதுனால அந்த கீரையோட க்ரீன் கலர் அப்படியே ரீட்டைன் ஆகும். இல்லைன்னா ரன்னிங் வாட்டரில் கூட நம்ம வாஷ் பண்ணிடலாம். இப்போ அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா உடச்சி போடுறேன். கிரைண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த பாலக்கீரை கோல்டு வாட்டரில் போட்டதுனால சீக்கிரமாகவே ஆறிடுச்சு. நல்ல தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இந்த கண்டென்ட்டை ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம பாலக் மிக்சரை அரைச்சி முடிச்சாச்சு. இது ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போது இது நம்ம ஸ்மூத் மாவாக பிசைஞ்சிக்கலாம். பாலக் பியூரி அதிகமாகிட்டு மாவு கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் மாவு சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். அட் டைம்ஸ் ரிவர்ஸ் ஆகும். அதாவது பியூரி கம்மியாக இருக்கும், மாவு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட நீங்கள் மாவு பேலன்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை சாப்பிட ரெஃப்யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா கலரும் சப்பாத்தியோடைய கலர் நல்ல க்ரீனாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ நம்ம நல்லபடியாக மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் மாவு. ஸோ நம்ம மாவு இஸ் ரெடி. இது ஒரு குறைஞ்சது ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். மீன் வைல் ஸ்டஃபிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஸ்டஃபிங் செய்ய இந்த கிரம்பிள்டு பன்னீரில் நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அந்த ரோட்டி நம்ம பிச்சு சாப்பிடும்போது அந்த க்ரன்ச் ஆஃப் த வெங்காயம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த க்ரன்ச் பிடிக்காது, இல்லை அந்த பச்சை வாசனை பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் பூண்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வெதை நீக்கிட்டு ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அண்ட் பூண்டு கூட ரா ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நான் பச்சையாகவே சேர்த்துருக்கேன். பூண்டு இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் விட்டுடலாம். ஜீரா பவுடர், சாட் மசாலா அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு. வீட்டில் இப்போ கொத்தமல்லி இல்லை, கொத்தமல்லி இருந்ததுன்னா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம்.
ஸோ நம்ம பராட்டாக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம மாவும் இப்போ ரெடியாக இருக்குது அண்ட் ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது. இப்போ பாலக் பன்னீர் பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். டஸ்டிங்க்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சப்பாத்தி செய்ய தேவையான மாவு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மீடியம் சைஸ் சப்பாத்தியாக உருட்டிக்கலாம். ஸோ தேவையான ஸ்டஃபிங் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் தாராளமாகவே. அண்டு நான் வந்து வெறும் பன்னீர் போட்டிருக்கேன் இல்லையா, நீங்கள் பன்னீரோடு சேர்த்து சீஸும் துருவி போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து இது வந்து கேர்ஃபுல்லாக சீல் பண்ணிடலாம். அண்ட் எக்ஸஸ் மாவு ஒரு வேளை இருந்ததுன்னா நம்ம கிள்ளி எடுத்துடலாம். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் மாவு போட்டு நம்ம ரோல் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் செஞ்சதுக்கு அப்புறமா ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும், கிராக் ஆகாதபடி. அண்ட் பராட்டா அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா ஹோல்சமாக இருக்கும். ரொம்ப தின்னாக இட வேண்டாம். ஸோ பராட்டா வந்து இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இது எப்படி டோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு தவா வந்து ஹீட் பண்ணி ஆச்சு. நம்ம ஏற்கனவே ரோல் பண்ணி வச்சுருக்கிற பராட்டாவை மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் சேர்த்து செய்யும்போது நல்லா ஹோல்சமாக இருக்கும். கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் டின்னர் சாப்பிட்றது பெட்டர். இல்லைன்னா நீங்கள் பன்னீர் சேர்க்காமல், அதாவது ஸ்டஃபிங் செய்யாமல் நீங்கள் ப்ளெயினாக நம்ம வந்து மாவு பிசைஞ்சோம் பார்த்தீங்களா, அதே மாவு கூட நீங்கள் உருட்டி நார்மல் சப்பாத்தீஸாக கூட செஞ்சுக்கலாம். பாலக் சப்பாத்தீஸ் அப்படிங்கிற மாதிரி நார்மல் சப்பாத்தீஸ் கூட செஞ்சுக்கலாம். ஸோ எண்ணெய் ஆர் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து நல்ல ஸ்பைஸ் அண்ட் மசாலா இருக்கிறதுனால பிளெயின் கர்ட்ஸும் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஆனியன் ரைத்தா இல்லை பிக்கிள் கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை ஆர்டினரியாக டொமேட்டோ சாஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ டோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. our Palak Paneer Paratha is ready. டேஸ்டியான பாலக் பன்னீர் பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.